அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். தங்கமணி முத்துசாமி சந்திப்பு நடந்தது என்ன? அதாவது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. அதிமுக அமைச்சர் திமுக அமைச்சர் சந்திச்சா திமுகவுக்கு தாவப் போறாரு, அப்படித்தான் செய்தி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் சந்திச்சாங்க? ஏற்கனவே பழனிசாமி அவர்களை தங்கமணி புறக்கணிச்சிட்டே இருக்கிறாரு. டெல்லிக்கு போகும்போது எப்பயுமே தங்கமணி, வேலுமணி, மணி பிரதர்ஸ் இல்லாம போக மாட்டாரு. ஆனா தங்கமணி இல்லாம போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அரசியல் பரபரப்பா செய்தி வந்தது. அதற்கு பிறகு தங்கமணி இல்ல நான் சாகும் வரை அதிமுகலதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில முத்துசாமி அவர்கள் போய் சந்தித்தது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு. ஏன் செங்கோட்டையன் திமுகவுக்கு வரலன்னா முத்துசாமி இருக்கிறாரு. முத்துசாமிக்கும் ஒரு சந்தோஷம். நல்ல வேலை செங்கோட்டையன் வரலப்பா அப்படின்னு அப்ப தலைமையிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அப்ப கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணிய தூக்கிட்டு வந்தா நல்ல பேர் கிடைக்கும். அதனால தங்கமணி கிட்ட முத்துசாமி பேசியிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு திமுக காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னு விசாரிச்சா இல்லீங்க, தங்கமணி அப்படியெல்லாம் போக மாட்டாரு. ஆனா திமுகவில் இருந்து வலை விரிக்கிறது உண்மைதான். இவருக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய டெல்டாவில் இருக்கக்கூடிய வைத்திய புள்ளி இப்படி பல பேருக்கு வலை விரிச்சிட்டே இருக்கிறாங்க. இதுல உளவுத்துறையுடைய கையும் இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு இன்னும் குறிப்பா திமுக ஜெயிச்சாதான் இப்படிப்பட்ட உளவுத்துறை அதிகாரி, அதாவது எவ்வளவோ பிரச்சனை நடந்தாலும் அதிகாரிகளை ஸ்டாலினால் மாத்த முடியல. அப்ப இந்த முதலமைச்சர் இருந்தாதான் நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ண முடியும்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க. அதனால அவங்களும் தங்கமணி முத்துசாமி சந்திப்பை வெளியில நிறைய கசிய விட்டு இதுக்குதான் வரப்போறாரு தங்கமணி அப்படின்னு மற்ற அதிமுகவினர்கிட்ட ஒரு சலசலப்பை உருவாக்க முயற்சி பண்றாரு. நம்ம விசாரிச்ச வரைக்கும் தங்கமணி அதிமுகல தான் இருக்க போறாரு. கோவில் நிகழ்ச்சிக்காக ஒரு கோவிலில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அதுதானே இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கும் காரணம். இன்னைக்கு அதிமுக வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக ஜெயிக்கும்னு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்கமணி போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தகவல். இதுல உங்க கருத்தையும் சொல்லுங்க.